ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு புது வீடியோ. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி நம்ம ஷீர் குருமா செய்ய போகிறோம். ஷீர் குருமா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, ஷீர் குருமானா வந்து ஹிந்தியில் பாயாசம், அதான் வந்து ஷீர் குருமா. ஸோ வந்து வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு கீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், அதுக்கப்புறம் சாரப்பருப்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கிர்னி சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுகர் எடுத்துக்கோம், ரொமானியா சேமியா எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பால் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாதாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா நாங்கள் ஊற போட்டுக்கிட்டோம், நீங்களும் நல்லா போட்டுக்கோங்க. சுடு தண்ணியில் அதுவும் ஊற போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற பேன் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 பாக்கெட் பால் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சொல்ல மறந்துட்டோம், அதனால் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து அதை வந்து கீயை மெல்ட்டாக விடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட சாரப்பருப்பை ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 5.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்ச பிறகு நம்மளோட மில்க் மேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் ஆட் பண்ண பிறகு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் கொதித்த பிறகு நம்மளோட ரொமானியா சேமியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் வந்து கொதிச்சிருச்சு, ரொமானியா சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 கப் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 1/2 கப் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க 1/2 கப் ரொமானியா சேமியாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம லைட்டாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்கும் கலருக்கும் ஆட் பண்ணுறோம் லைட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பாயாசம் ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம கீயில் ஃப்ரை பண்ண பாதாம்,
அதுக்கப்புறம் நம்ம கிர்னி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.